வரலாற்றில் 34வது வகுப்புல நானும் நீங்களும் இருக்கிறோம். தபூக் யுத்தம் சென்ற வகுப்புல நாங்கள் தபூக் யுத்தம் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மதீனாவில் இருந்து தபூக்குக்கு போறதுக்காக ரசூலுல்லாஹ் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. தபூக் யுத்தத்தில் பின்னணி நாங்கள் பார்த்தோம், எந்த யுத்தமுமே நடக்கல. அதாவது பத்ரு, உஹது, ஹந்தக்கு போல யுத்தம் நடக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய மன்னர்களுக்கு தபூக்குக்கு போய் அழைப்பு கொடுக்கறதுக்காக தபூக்கு போனாங்க. தபூக்கு என்னத்துக்கு போனாங்கண்டா, ஒருவேளை மதீனாவில் இருந்து அழைப்பு கொடுத்து யுத்தத்துக்காக வந்தாங்கன்னா மதீனாவுக்கு என்ன வந்துடும், நிறைய சேதங்கள் வந்துடும், மதீனா அழிஞ்சு போயிடும் என்றதுனால தபூக்குக்கு போய் அங்கிருந்து மன்னர்களுக்கு லெட்டர் கொடுப்போம்னு தான் ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய படையொண்ட எடுத்துக்கொண்டு போனாங்க. 3 ஆப்ஷன். யுத்தத்துக்கே தயாராகாம போனாங்கன்றதும் அல்ல, போய் ரசூலுல்லாஹ் 3 ஆப்ஷன் வச்சாங்க. உண்டு லெட்டர், மன்னர்களுக்கு எப்படி லெட்டர் எழுதினாங்கன்னா, அஸ்லிம் தஸ்லம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நிம்மதியாக வாழலாம். இது முதல். ரசூலுல்லாஹ் லெட்டர் எழுதுற நேரம் 3 கண்டிஷன் வச்சாங்க. உண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாரது, சரணடைகிறது. 2வது ஆப்ஷன், அப்படி இஸ்லாத்துக்குள்ள வரலன்னு சொன்னா ஜிஸ்யா, வரி கட்டுறது. 3வது ஆப்ஷன், இந்த 2ம் மேலாதா யுத்தம் செய்யுது. அப்ப இந்த ஒரு நடவடிக்கையோட தான் ரசூலுல்லாஹ் தபூக்கு என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட 30,000 பேர் ரசூலுல்லாஹ் இதுல தான் நிறைய பேரோட என்ன செஞ்சாங்க, தபூக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. போற நேரம் நாங்க பார்த்தோம், அந்த மதீனாவுல இருந்த கிளைமேட் எல்லாரும் விருப்பத்தோட போற மாதிரி அல்ல. ஏன்னா மதீனாவுல விளைச்சல், அதாவது மரங்கள் எல்லாம் ஈச்சம்பழங்கள் பூத்து குலுங்குற ஒரு நேரம், அதே நேரம் கடும் சூடான நேரம், விளைச்சலை விட்டுட்டு போகவும் மேலாது. இவ்வளவு தூரம் தபூக்கு வரைக்கும் வெயில்ல நடக்கவும் மேலாது, 2 சோதனை. அப்ப என்ன சேஃப்ண்டா, நல்லா திண்டு குடிச்சு கொண்டு ஊட்டோட இருக்கிறதா சேஃப். அப்படியான ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. இதுல 3 சாராரா பிரிஞ்சாங்க. ஒரு சாரார் யாருண்டா, வரவே போகாம காரணம் சொல்லி தனிய முனாஃபிக்குகளாகவே அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஒரு சாரார் அல்லாஹ் தாலா இந்த சோதனைக்குத்தான் இந்த யுத்தத்தையே வச்சிருப்பானோன்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய படிப்பினி. ஒரு சாரார் இதுல ஹைலைட் ஆயினாங்க. அதாவது கன்ஃபார்மா இவர் முனாஃபிக்குன்னு யாரெல்லாம் ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, இதுக்கு பின்வாங்கிட்டாங்க. ஏன் விட்டுட்டு போக இயலாது. ஒன்று விளைச்சல் நல்லா இருக்குது, அதே நேரம் கஷ்டப்பட்டு தபூக்கு போடும், முனாஃபிக்குகள் பின்வாங்கிட்டாங்க. 2வது சாரார் யாரு அப்படின்னா, கஷ்டம் இருந்தும் இஹ்லாஸோட வாழ்ந்த அந்த மக்கள், அவங்களே ரசூலுல்லாஹ் அடையாளம் கண்டாங்க. நாங்க பார்த்தோம், ஒரு சாரார் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எங்களை எப்படியாவது என்ன செய்யுங்க, கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சினாங்க என்றது 2வது சாரார். 3வது ஒரு குரூப் யார் தெரியுமா, கிட்டத்தட்ட 3 நபித்தோழர்கள். இவங்க எந்த அந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்கண்டா, இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த நபித்தோழர்கள் சோம்பேறித்தனத்தால பின்வாங்கினாங்க. அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்தாங்க, ஆனா அவங்க அந்த செய்தியை சொல்ற நேரம் எங்களுக்கு விளங்கும், அவங்க ஏன் இதை அதாவது பின்வாங்கினாங்க. வேணுமென்று பின்வாங்கின முனாஃபிக்குகளோட லிஸ்டும் அல்ல, கஷ்டத்தோடு இருந்தவங்களும் அல்ல, நல்ல வசதியோடு இருந்தவங்க தண்ட அந்த பலவீனத்தால சோம்பேறித்தனத்தால பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை என்ன செஞ்சது, வந்தது. இப்படியான சூழ்நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆயினா எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போற நேரம் நாங்க சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம், ஹரஜ யௌமல் ஹமீஸ், ரசூலுல்லாஹ் வியாழக்கிழமை தான் யுத்தத்துக்கு போவாங்க. ஏன்னா அது ஒரு விருப்பமா ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஒரு வளமை ரசூலுல்லாஹ் என்னன்னா வியாழக்கிழமை தான் யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தயார் செஞ்சு கொண்டு, தபூக்குக்கு தேவையானதெல்லாம் தயார் செஞ்சு கொண்டு, அதுல செஞ்ச தர்மங்கள் எல்லாம் நாங்க பார்த்தோம். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தபூக்குக்கு செஞ்சது மிகப்பெரிய தர்மம். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வியாழக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிற நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையில கொடியை கொடுக்குறாங்க. மதீனாவுக்கு இப்போ ஒருத்தரை வச்சுட்டு போகணும். இப்போ மதீனாவுல யாரு தங்கி இருக்கிறாங்கண்டா, யுத்தத்துக்கு சஹாபாக்கள் போறாங்க. ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு மனைவிமார்ல யாரை கூட்டு போவாங்க, வரலாறுல எப்படி படிச்சோன்னாங்க, துண்டு போட்டு ஒரு ஆளை புறக்கி என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் கூட்டு போவாங்க. அதே மாதிரி யுத்தத்துக்கு போற நேரம் உதவிகளுக்கு தேவைக்கு மட்டும் பெண்கள் என்ன செய்வாங்க, கணவர்மாரோட சேர்த்து கூட்டு போவாங்க. மற்றபடி மதீனாவுல பெண்கள், சின்ன பிள்ளைகள், அதே நேரம் அதாவது ஊனமுற்றவர்கள், வரையலாம அவ்வளவு தூரம் நடக்க இல்லாதவங்க இருப்பாங்களே, இவங்க தங்கிக்கிறாங்க.
ஸ்பெஷலாக இந்த ஒரு கேட்டகரியிலும் இல்லாம 80 சொச்சம் முனாஃபிக்குகள், தண்ணிய 80 சொச்சம். அவனுக்கு வசதியும் இருக்குது, போகவும் மேலும் எல்லாம் மேலும். ஆனா என்ன செய்ய முடியல, இந்த யுத்தத்துக்கு போக முடியல. இந்த கொஞ்சம் பேரும் மதீனால தங்கிக்கிறான். ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்க தபூக்குக்கு போய் வார வரைக்கும் மதீனாவுக்கு யார் பொறுப்பாய்க்கணும்? நீங்க தான் பொறுப்பாய்க்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிற்பாங்களா? கஷ்டம். ஏன்னா யுத்த காலத்துக்கு போறதை விட்டு நிக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, அத்துகல்லிஃபுனி ஃபிஸ் சிபியானி வன்னிசா, நல்லா இந்த சின்ன பிள்ளைகளையும் பொம்புளைகளையும் பாக்குறதுக்கு என்ன விட்டுட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, சின்ன பிள்ளைகளை பொம்புளைகளை பாக்குறதுக்கு என்ன விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அலா தர்தா அன் தக்கூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா. அலியே, மூசாவுக்கு ஹாரூன் எப்படி துணையாக இருந்தாரோ அந்த மாதிரி எனக்கு நீங்க இருக்கிறத விரும்பலையா அப்படின்னு கேட்டாங்க. மூசாவுக்கு ஹாரூன் அந்த இடத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல இருந்தாங்களோ பொறுப்பா நியமிச்சுட்டு அவர் தானே போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டோன்னு யாரை நியமிச்சுட்டு போனாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அந்த சமுதாயத்துக்கு பொறுப்பா வச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கிறது எனக்கு விரும்பலையா? இதுல முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? இல்லா அன்னஹு லைஸ நபியுன் பஅதி. ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னாரு. மூசாவுக்கு ஹாரூன் இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஆனால் எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடையாது. அத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எனக்கு பின்னால் எந்த நபியும் என்ன செய்யலாம். நீங்க நபியோட இடத்துல இருக்கிறேன்றதுக்காக சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த யோசனையை பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னைக்கு எங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்க? அந்த இடத்துல வச்சுக்கிறான். ரசூலுல்லாஹ் இதை முன்னறிவிப்பாவே சொல்றாங்க. நீங்க எனக்கு எந்த இடம், ஹாரூன் இந்த வசனத்தோட முடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் ரசூலுல்லாஹ். உதாரணத்துக்கு ஹாரூனுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடமோ அந்த இடத்துல தான் நீங்க எனக்கு இருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் முடிச்சிருந்தா அதுக்கு பின்னால இந்த ஒரு ஹதீஸ் போதும் ஷியாக்களுக்கு என்ன செய்யறதுக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஆக்குறது. ரசூலுல்லாஹ் அங்க தொடர்ந்து சொல்றாங்க, எனக்கு பின்னால் வேற எந்த நபியும் என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மதீனாவுல நியமிச்சுட்டு ரசூலுல்லாஹ் தபூக்குக்காக போறாங்க. போனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இதுல நிறைய பேர் காரணங்கள் சொல்லி 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 ரசூலுல்லாஹ் கிட்ட பின்வாங்கினாங்க. யார் ரசூலுல்லாஹ்? ஒரு சாரார் வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பிரயாணம் போக இயலாது, அவ்வளவு பிரயாணம் போற அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னு ஒரு சாரார் வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எங்கள்கிட்ட பொருளாதாரம் பெருசா இல்லையா ரசூலுல்லாஹ், வரையலாது. யாரு இதெல்லாம்? வார யாரு? எல்லா முனாஃபிக்குகளும் வாரான். எங்களுக்கு வரையலாது, எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பயங்கர சூடாய்க்கு யார சொல்லலாம், இன்னமும் கூதலைந்தா வந்துருவே மாதிரிதான் பேசினான். பயங்கர சூடாய்க்கு வந்து கொள்ளையலாது. இன்னும் ஒரு சாரார், யார சொல்லலாம், பொம்புளையில மட்டும் விட்டுட்டு போயலுமா, அப்படி பொம்புளையில பாக்குறதுக்கு ஆள் வேணும் இப்படின்னு காரணம் சொல்றான். அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், வஜாஅல் முஅذிரூன மினல் அஅராபி லியுஸன லஹும். அல்லாஹ் அழகா வசனம் இறக்கினான் சூரத்து தௌபால. நபியே, நீங்க தபூக்குக்கு வெளியாகிற நேரம் இந்த அரபுகளில் சிலர் காரணம் சொல்லிக்கொண்டு உங்களிடத்தில் வந்தார்கள். பொய் காரணங்களை சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, உங்கள்கிட்ட வந்தாங்க. இன்னும் ஒரு சாரார் அல்லாவையும் ரசூலையும் பொய்ப்பித்து ஊர்லயே உட்கார்ந்தினாங்க. ஒரு சாராரு காரணம் சொன்னாங்க, இன்னும் ஒரு சாரார் பொய் காரணம் சொன்னாங்க. இன்னும் ஒரு சாரார் ஒரு காரணம் சொல்லல, அவன்கிட்ட வசதியும் இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனா அந்த நிஃபாக்குத்தனத்தால் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்திருந்தார்கள். சயுசீபுல்லதீன கஃபரு மின்ஹும் அஸாபுன் அலீம். யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கி. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் யாரையும் எதிர்பார்க்கல. தன்னோட யாரெல்லாம் தபூக்குக்கு வந்தாங்களோ எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தபூக்குக்கு போற வழியில தான் சமூது கோத்திரத்தார அல்லாஹ் தஆலா அடிச்ச இடத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. தபூக்குக்கு போற வழியில சமூது, ஆதி சமூதுன்னு நாங்க ஒரு வரலாறு படிப்போம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம். இவங்க மலையை கொடைஞ்சி வாழ்ந்தாங்க, அவ்வளவு பலசாலிகளா இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஒரே இடியால் என்ன செஞ்சு போட்டான், அடிச்சு. இந்த சமுதாயம் வாழ்ந்த அந்த இடத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. போற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததுகுலு மசாகினல்லதீன ஸலமு அன்ஃபுஸஹும் இல்லா அன் தகூனு பாகீன ஐயுஸீபகும் மா அஸாப.
நீங்க தங்களுக்கு தாங்களே யாரு அநியாயம் செய்து கொண்டார்களோ அவங்க வாழ்ந்த பிரதேசத்தால நீங்க போறீங்க. அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட அழிவு உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக நீங்க அழுது கொண்டே இந்த இடத்தால போங்க. நாங்கள் சொல்லுவோம் அதை நினைச்சு 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 அழுது கொண்டே நீங்க போங்க. யாரும் ஒரு தைரியத்தோட என்ன செஞ்சிருவான ஒரு அந்த அந்த இடத்தையே ரசூலுல்லாஹ் அப்படி கடக்க சொன்னான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிச்சான். அவங்களுக்கு வந்த அழிவு உங்களுக்கு வராம இருக்கணும்டா அதை நினைச்சு நீங்க அழுது கொண்டே போங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய மேலாடையால் தன்னை முகத்தை போத்தி அழுது கொண்டே சென்றார்கள் அப்படின்றத நம்ம புகார்ல பார்க்கணும். ரசூலுல்லாஹ் அவங்களோட மேலாடையை போத்தி அந்த இடத்தால அழுது கொண்டே போனான். போய் அந்த இடத்துல தங்க வேண்டி வந்து அந்த இடத்தால போய் கொஞ்சம் அங்கல போய் அந்த இடத்த கடந்துட்டாங்க. அங்கல போய் கொஞ்சம் தங்க வேண்டி வந்தா சஹாபாக்கள் எல்லாம் இப்ப ஒரு பயணம் அப்படி இல்லையே, ஒரு நாள்லயே போய் தபூக்கு சேர்றல்லே, அந்த இடத்துல தங்குறாங்க. தங்குற நேரம் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்றாங்க, அமரஹும் அல்லா யஷ்ரபு மின் பிரிஹா வலா யஸ்தகு மின்ஹா. அங்க சில கிணங்கள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கிணத்தால யாரும் தண்ணி எடுத்துறவாங்க, யாரும் தண்ணி எடுக்கவும் வானம், அந்த தண்ணியை குடிக்கவும் வானம், வேற எதுக்கும் யூஸ் பண்ணவும் வானம். அப்ப சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் ஏற்கனவே அந்த தண்ணி எடுத்து மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சுட்டோம், யார ரசூலல்லாஹ் ஏற்கனவே அந்த தண்ணி எடுத்து மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சுட்டோம், ஏற்கனவே தண்ணி கொஞ்சமும் எடுத்து வச்சுக்கிறோம்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பிணைஞ்ச மாவெல்லாம் ஒட்டகத்துக்கு தீனியாக போட்டுருங்க, நீங்கள் எடுத்த தண்ணீரை கொட்டி விடுங்கள், யாரும் குடிச்சிருவானான்னு அவர் சொன்னாங்க. எவ்வளவு அந்த சமுதாயம் அழிஞ்ச இடத்த ரசூலுல்லாஹ் எவ்வளவு பயந்தாங்கன்னு பாருங்க. அந்த தீனை எல்லாம் நீங்க செஞ்ச மாவு பிணைஞ்சிட்டீங்க, அதெல்லாம் என்ன செஞ்சிருங்க, ஒட்டகத்தை கொடுத்துருங்க, யாரும் ஒரு துண்டாவது தின்றவான, அதே நேரம் தண்ணியையும் குடிச்சிடவான அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியில சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்க தபூக்குக்கு போய் சேர்றாங்க. போய் சேர்ந்த உடனே அல்லாஹ்வோட சோதனையை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு இரவைக்கு ரீஹும் ஷதீதா, கடுமையான ஒரு காற்று வீசும், கடுமையான ஒரு காத்தடிக்கும், எல்லாரும் கூடாரங்களுக்குள்ளேயே இருந்துருங்க, ஒருத்தரும் வெளியே வந்துடுவாங்க. தபூக்கு ரசூல்லா போய் சேர்ந்துட்டாங்க, கூடாரம் அடிச்சிருக்கிறாங்க. பகல்ல ரசூல்லா சொல்றாங்க, நைட்டுக்கு பயங்கர காத்தடிக்கும், ஒருத்தரும் கூடாரத்தொட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்களோட ஒட்டகங்களை எல்லாம் நல்ல இறுக்கமாவே கட்டி வச்சிருங்க, காட்டுக்கே தூக்கி கொண்டு போய் திரும்பினா. அதே மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் கூடாரங்களுக்குள்ள போய்த்து ஒட்டகங்களை எல்லாம் நல்லா இருக்க கட்டி வச்சுட்டாங்க. செய்தியில பாக்குறோம், எவ்வளவு சொன்னாலும் கேட்காத ஒரு கூட்டமிக்குமே அப்படி ஒருத்தர் இருந்தார். ஹதீஸ்ல அப்படியே புகார்ல நீங்க 1481 செய்தி. இவர் என்ன செய்யறாருன்னா, ஃபகாம ரஜுலுன், பயங்கர காத்தடிக்குது, எல்லாரும் கூடாரத்தில் இருக்கிறாங்க, ஒட்டகங்கள் எல்லாம் கட்டி போட்டு ஒரு மாதிரி காத்துக்கு பேலன்ஸ் ஆகி நிக்குது, தைரியமா வெளியே வந்தார். அந்த ஹதீஸ்ல பாக்குறோம், அதாவது இவர் வெளியில வாராரு, காத்து தூக்கி கொண்டு போயிட்டு தைய என்ற மலையில அவரை வீசிட்டு, வெளியில வாராரு, அடிச்ச காத்துக்கு தூக்கி கொண்டு போயிட்டு தைய என்ற அந்த ஏரியால இருந்த ஒரு மலையில கொண்டு போய் இவர் என்ன செஞ்சுட்டு வீசிட்டு அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இது தபூக்குல நடக்கிற நிகழ்வு. இதற்கு பின்னால ரசூலுல்லாஹ் தபூக்ல இருந்து லெட்டர் எழுதுறான். தபூக்ல இருந்து மன்னர்களுக்கெல்லாம் யார் யாருக்கு லெட்டர் எழுதணுமோ எல்லாருக்கும் லெட்டர் எழுதுறாங்க. மலிக்கு ஐலான்ற பிரதேசத்துல இருக்கிற மன்னர் தான் ஸ்பெஷலாக வருது, எல்லா மன்னர்களுக்கும் லெட்டர் எழுதுறாங்க. எல்லார்ட்டையும் வந்த பதில் என்னண்டா, சரண்டர் ஆயிரும், எந்த யுத்தமும் தேவையில்லை, ஏண்டா முஸ்லீம்கள்ட்ட பலம் இப்ப நல்லா தெரியும், யுத்தம் தேவையில்ல, சரண்டர் ஆயிடுவோம் பதில் எழுதுறாங்க. இந்த ஐலான்ற பிரதேசத்தில் உள்ள ஒரு மன்னர் அந்த மாதிரி பதில் அனுப்புறாரு, யார ரசூலல்லாஹ் யுத்தம் தேவையில்ல, நாங்க ஜிஸியா வரி என்ன செய்யறோம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு அதாவது கழுதையும் கொடுத்து அனுப்புறாங்க பரிசா. ரசூலுல்லாஹும் ஒரு சால்வை அவருக்கு ஒரு போர்வையையும் கொடுத்து அனுப்பி, நீங்க வரியை கட்டிக்கொண்டு என்ன செய்யுங்க வாழுங்க என்று பதில் லெட்டர் அனுப்பினாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கணும். அப்ப தபூக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க, தபூக்குல இருந்தாங்க, இருக்கிற கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட நாள்கள் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இருந்து லெட்டர் அனுப்பினாங்க. எல்லாத்தையும் வந்த பதில் என்னன்னா, நாங்க யுத்தத்துக்கு வரல, என்ன செய்யறோம் எல்லாரும் சரணடைகிறோம் என்ற பதில் வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு என்ன செய்யறாங்க திரும்பி வாராங்க என்ற செய்தியை பார்க்கணும். இப்ப இந்த தபூக்கு பேசினாலே, தபூக்கு யுத்தத்துல இந்த இடத்துல இன்னொரு செய்தி என்ன நடக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் போற
போற வழியில இதுக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போற வழியில என்ன நடக்குதுன்னா, சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரையா சொல்லி கொண்டு போறாங்க. இன்னார் வரல, அவர் நின்ட்டாரு யா ரசூலுல்லாஹ், இன்னார் நின்றுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஊஹா, அதை விட்டுருங்க, அதை யாரு வரல யாரு வந்தான்னு என்ன செய்யாதீங்க, எனக்கிட்ட சொல்லாதீங்க, விட்டுருங்க. நலவிருந்தால் அல்லாஹ் அவங்களோட என்ன செய்வான், அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பான். யாராவது வராம இருந்தாங்கடா, நலவு இருந்தாங்கன்னா அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அவர்களில் ஏதாவது கெடுதி இருந்தால் அவங்கள விட்டு உங்களை பாதுகாத்துட்டான்னு நீங்க நினைச்சுக்கோங்க, யாரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நாங்க ரசூல், இது எங்கள்கிட்ட வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பழக்கம். நம்ம அப்படியா போற வழியில இவர் வரல, அப்படியா அப்படித்தான் வராம அவனை போட்டு அதுக்கு பின்னால அதோட கழுவி விடுற மாதிரி தான் நம்ம பேசுவோம். நம்மள்கிட்ட எப்பொழுதும் விமர்சனம் செய்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வோட பண்பை நாங்க எப்படி பார்க்கிறோம், யாரும் யாரையும் பற்றி என்ன செய்ய வேண்டாம், என்னிடத்தில் தப்பாக பேச வேண்டாம். நம்ம இதை எங்கள்கிட்ட கேரக்டராகவே வச்சுக்கணும். யாராவது எங்கள்கிட்ட வந்து சொன்னா, அல்லாஹ்வுக்கா என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல மனுஷர், அவரை பத்தி பேசவாங்க, இந்த மாதிரி டிரெக்டாவே வெட்டி விட்டுரும். நம்ம உள்வாங்கிட்டு தான் என்ன செய்யற, அதுக்கு பிறகு அப்படி அந்த மாதிரி அல்ல, வரக்கொள்ளே வானம் பாப்பா என்னை பத்தி பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல ஹைலைட்டாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அபூதரும் வரலையா ரசூலுல்லாஹ் அப்படி அப்படி சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கவலை வருது, அபூதர் வராம இருக்க மாட்டாரே. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன நடக்குதுண்டா, அவர் ஒட்டகத்தை எடுத்துட்டு போறார். போய் இடைவெளியில் என்ன நடக்குதுன்னா, வாகனம் உடஞ்சிச்சு, ரெப்பையார் ஆயிட்டு. ரெப்பையாரை செஞ்சு ஒட்டகத்தை செஞ்சு 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 அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து எலும்பு போம், ஒன்றுமே சரி வருதில்லை. பார்த்தாரு, இதுக்கு பின்னால இதை நம்பி சரி வராது, இருக்கிற பொதியெல்லாம் மேல சுமந்தார். சுப்ஹானல்லாஹ், மேல சுமந்து கொண்டு ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கிறாங்க. அபூதர் வரலன்னு தபூக்கு கிட்ட ரசூலுல்லாஹ் போய்த்தாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய பொதிகளை எல்லாம் மேல சுமந்து கொண்டு கஷ்டத்தோட தூரத்திலிருந்து வராங்க. வருகின்ற நேரம் ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அதாவது காலு, எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அதான் யாரோ ஒரு மனிதர் வார மாதிரி விளங்குது அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்தொன்னே சொன்னாங்க, அது அபூதர்ராக இருக்கலாம். வாரவர் யாரா இருக்கும், அபூதர்ராக இருக்கும். காலு யா ரசூலல்லாஹ் ஹுவ வல்லாஹி அபூதர், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மீது சத்தியமாக அபூதர் தான் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு அபாதர், அபாதருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. யம்ஷி வஹ்தஹு வ யமூது வஹ்தஹு வ யுபஅது வஹ்தஹு, அபூதர் தனியாகவே வந்தார், தனியாகவே மரணிப்பார், தனியாகவே எழுப்பப்படுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியே தான் வந்தார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை படிக்கணும் சகோதரர்களே. யாருமே இல்லாத ஒரு உலகத்தை வெறுத்து பற்றற்ற வாழ்க்கைன்னா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. பொருளாதாரத்தை துறந்து இந்த பொருளாதாரமே வேண்டாம் என்று ஒதுங்கி போய் யாருமே இல்லாத இடத்துல வாழ்ந்தார். ரசூலுல்லாஹ் அதை முன்னறிவிப்பாவே சொன்னாங்க, தனியவே வந்தார், தனியவே மரணிப்பார், யாரும் இருக்கல. அவர் மௌத்தா போற நேரம் அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றுல பார்க்கிறோம், குளிப்பாட்ட கூட யாரும் இருக்கல, தனியவே மரணித்தார், தனிமையிலேயே எழுப்பப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தபூக்ல இருந்து ரசூலுல்லாஹ் திரும்ப வந்துட்டாங்க. இந்த இடத்துல மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தபூக்குண்டு வந்தாலே ஒரு நபித்தோழர் வந்து ஸ்பெஷலா பேசப்படுவார். யாருக்கு தெரியும், தபூக்குண்டா அவர் தான், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. எங்களுக்கு கந்தக்குண்டா, கந்தக் யுத்தம், அகல் யுத்தம் தானே, அதுல ஹைலைட்டாக பேசப்பட்ட சஹாபியார் சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட வரலாறு நாங்க தனியா பார்த்தோம். தபூக்குல இந்த நான் ஒரு 3 பேரை சொன்னேனே, 3 கேட்டகரி பிரிஞ்சாங்க. ஒன்று முனாஃபிக்குகள் நின்றாங்க, ரெண்டாவது ஒரு குரூப் வந்து அதாவது இந்த யாரு வயோதிபர்கள் இவங்க நின்றாங்க. மூணாவது 3 நபித்தோழர்கள் அவங்க வந்து வேணுமென்று நிக்கல, அவங்க ஒரு நிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அந்த ஒரு சம்பவம், அதுல மிக முக்கியமான ஒரு ஆள் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரியில 4418வது ஹதீஸ். வரலாறுண்டா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போகும், முடியுமானாலும் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி அடுத்த பகுதியில் வேணா முழுசா முடிக்கல. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்லாஸா பேசினாருன்னா இங்கதான் பார்க்கலாம் சகோதரர்களே. மனசுல வாரது அப்படியே பேசுவார். நாங்க நபித்தோழர்கள்ட வாழ்க்கையில, எங்கட வாழ்க்கைக்கும் சஹாபாக்கள்ட வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, நாங்க எதையும் பேசக்கொள்ள வந்து எங்களை நல்லவனாக்க ட்ரை பண்ணி தான் பேசுவோம். எங்களோட உள்ளத்துல வாரதெல்லாம் பேசுவோமா?
நானும் ஒரு மாதிரி தான், எனக்கு அப்படி நினைவு, எனக்கு அப்படி வந்துச்சு தான் அண்டு நம்ம பேச மாட்டோம். எல்லாம் பாதுகாக்கணும், எனக்கெல்லாம் பொம்பளை பிள்ளையில கண்டா பார்க்கவே வரலன்ற லெவல்ல தான் நம்ம பேசுவோம். இதான் எங்கட பழக்கம். அல்லது எந்த ஒரு பகுதியை பேசுறேன்றாலும் நாங்க எங்கட மனசுல தோன்றியதை பேச மாட்டோம். காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட செய்தியை பாருங்க, அழகான ஒரு செய்தி. இவர் ஒரு வயசான காலத்துல கண் குருடாயிரு, கண் தெரியாம போயிருது. இவருடைய பேரப்புள்ள அப்துல் ரஹ்மான். இந்த அப்துல் ரஹ்மான் தான் என்ன செய்வாருன்னா, இவரை கூட்டிக்கொண்டு போறது வாரது எல்லாம் செய்யற வயசான காலத்துல. அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, என்னுடைய அப்பா எனக்கு இந்த செய்தியை சொன்னார். இந்த வரலாறா யார் சொல்றாரு? காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கண் குருடாக இருக்கிற நேரம், இந்த அப்துல் ரஹ்மான் இவரை பார்க்கிற நேரம் இவர்கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்றாரு. அந்த ஸ்டோரியை அவர் சொல்றாரு. காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் எந்த யுத்தத்திலேயும் பின்வாங்கியதில்லை. எந்த யுத்தத்துக்கு ரசூல்லா கூப்பிட்டாலும் நான் உடனே போயிடுவேன். இதுல அவர் பின்வாங்குறார், இதுல போகல. அவர் போகாத்துக்கு அனுபவிச்ச அந்த சோதனைக்கு தானே அற்புதம் சகோதரர்களே அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அது ஒரு சோதனையாவே கொடுத்தான். இவர் பிற்காலத்துல சொல்றார், நான் ரசூலுல்லா எந்த ஒரு யுத்தம் கூப்பிட்டாலும் உடனே போயிடுவேன். ஆனா பத்ரி யுத்தத்துக்கு நான் போகல. இஹ்லாஸ் பேசுறாரு. எப்படின்னா, பத்ரி யுத்தத்துக்கு நான் என்ன செய்யல, நான் போகவில்லை. ஏன் பத்ரி யுத்தத்துக்கு போகாதது எனக்கு மனசுக்கு பாரமாகவும் இல்லை. ஏண்டா நான் 2வது அக்கபாவில் கலந்து கொண்டேன். 2வது அக்கபாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், மதீனாவுக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க, நான் வந்தா பாதுகாப்பீங்களா, என்ன உங்களோட பிள்ளைகளை பார்க்குற மாதிரி பார்ப்பீங்களான்னு கேட்டாங்களே, அந்த அக்கபாவில் நான் கலந்து கொண்டேன். அதனால பத்ரி யுத்தத்துக்கு என்ன கூலி அல்லாஹ் கொடுப்பானோ அதை அக்கபாவுக்கும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி என் மனசால நான் என்ன செஞ்சு கொண்டேன், நான் திருப்தி அடைஞ்சு கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். பத்ரி யுத்தம் எல்லாருக்கும் பெருசா இருந்தாலும் நான் அக்கபால கலந்து கொண்டதனால எனக்கு அது பத்ரி யுத்தத்துல கலந்து கொள்ளாத ஒரு பிரச்சனையாக விளங்கல்ல. இன்னும் சொல்றாரு, பத்ரி யுத்தத்துல கலந்து கொள்ளாததை அல்லாஹ் குத்தம் பிடிக்கவும் இல்லை. பத்ரி யுத்தத்துல கலந்து கொண்டேன்னு அல்லாஹ் குத்தம் பிடிக்கல. யாரை ஏன் குத்தம் பிடிக்கல? அது யுத்தத்துக்காக ரசூலுல்லா போனது அல்ல. அபூ சுஃபியான் அந்த வியாபார பொருட்களை எடுக்க போனதைத்தான் அங்க அல்லாஹ் தஆலா யுத்தமாக மாத்தினான். அதனால யாரையும் குத்தம் பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வல்லாஹி மஜ்தமஅத் இந்தி கப்லஹு ராஹிலதானி கத்து. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, இதற்கு முன்னால் ஒரு காலமும் எனக்கிட்ட இவ்வளவு பொருளாதாரம் இருந்ததில்லை. நல்ல வசதியா இருந்தார் காபி இப்னு மாலிக். அந்த நேரம் அவர் சொல்றார், நான் வசதியாக இருந்து நான் போகல. அத அவர் இஹ்லாஸா சொல்றார். அந்த நேரம் என்னிடத்துல 2 ஒட்டகங்கள் இருந்தது. 2 ஒட்டகங்கள் தபூக்குடைய நேரத்திலே தவிர நேற்று இருக்கல. அப்பதான் எனக்கு 2 வாகனம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் நான் என்ன செய்யல, அந்த யுத்தத்துக்கு போகல அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற எல்லா யுத்தங்களுக்கும் போறதுக்கு இடத்த மாத்தி தான் போவாங்க. ஆனா இந்த யுத்தத்துக்கு அப்படி இல்லை, டிரெக்டாவே தபூக்குக்கு தான் போறேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் அப்படின்ற செய்தி எல்லாம் சொல்றார். சொல்லி கொண்டு வந்துட்டு இவர் சொல்றாரு, நான் ஏன் போகல தெரியுமா? அவர் பேரண்ட சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் இவர் என்ன சொல்றாருன்னா, காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நான் போனேன். நான் பெய்த்து எல்லாம் ரெடி ஆகிட்டு, சரி எனக்கிட்ட தான் இதுக்குரிய வசதியெல்லாம் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு நான் திரும்ப வந்துட்டேன். அடுத்தாண்டு போறாரு, எல்லாம் ரெடியா. சஹாபாக்கள் இவர் சொல்றாரு, நபித்தோழர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள், எல்லாரும் ரெடி ஆயினாங்க. நான் போவேன், எனக்கு தான் எல்லா சப்ஜெக்டும் இருக்குதே, நான் ஈஸியா ரெடி ஆயிடலாம் அப்படின்னு அடுத்த நாள் ரெடி ஆகும் அப்படின்னு நான் திரும்பி வந்தேன். 3ஆம் நாள் இப்படியே நான் வந்து 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 இவர்கிட்ட அந்த பலவீனத்தை தான் அவர் சொல்றார். நான் இப்படியே நினைச்சு 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 நாள் ஓடிக்கொண்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் நபித்தோழர்களோடு போய்விட்டார்கள். எங்க போய்த்தாங்க? தபூக்கு போய்த்தாங்க. சொல்றாரு, அப்ப கூட நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? சரி நாளைக்கு உடனே எல்லாத்தையும் ரெடி ஆகி கொண்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம தபூக்கு போயிருவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்பையும் என்னால என்ன செய்யல, முடியல. இப்படி நடந்து 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 என்னால அந்த யுத்தத்துக்கே என்ன செய்ய முடியல, தபூக்குக்கே போக முடியல. ஃபலம் யுகத்தர் லீதாலி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு எனக்கு நாடவில்லை அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு
அவர் சொல்றார், மக்கள் எல்லாம் தபூக்குக்கு போய்த்தாங்க. நான் இந்த மாதிரி லேட் ஆகி நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நானே ரெடி ஆகி கடைசியா சொல்றாரு, கடைசியாக ஒரு நாள் நாளைக்கு ரெடியாகி என்னமா செஞ்சு நான் பெய்த்துருவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி பெய்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுக்கும் எனக்கு போக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதுக்கு பின்னால் நான் மதீனாவில் நடமாட தொடங்கினேன். அவர் சொல்றாரு, எனக்கு மதீனாவில் வெளியிறங்கி போற நேரம் தான் வேதனை அதிகரித்தது, கவலை அதிகரித்தது. ஏன் தெரியுமா? பார்க்கிறவர் எல்லாமே பச்சை முனாஃபிகா தான் இருந்தாங்க. ஏன்னா மூமீன்கள் யாரும் அங்க இருக்கல. இவங்களோட சேர்ந்து நானும் மதீனால தங்கிட்டனே என்று நினைச்சு என்னுடைய உள்ளம் கவலையில் மிதக்க ஆரம்பித்தது. அபூ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய உள்ளம் கவலையில் மிதக்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மாதிரி நான் மதீனால இருக்கிற நேரம் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு போற வழியில கூட என்ன ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தல. அதையும் சொல்றாரு. என்ன ரசூலுல்லாஹ் என்ன பத்தி கேட்டீங்கல்ல, பின்னால தானே இந்த செய்தியை சொல்றாரு, அதனால எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சொல்றாரு. என்ன ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு போற வரைக்கும் என்ன கேட்டீங்கல்ல. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வையும் பாருங்க, வஹுவ ஜாலிசுன் ஃபில் கௌமி பி தபூக். ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு போய் இறங்கி உட்கார்ந்த உடனே கேட்டார்கள், மா ஃபஅல கஅப், எங்கப்பா கஅப் வரலையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்தில் பனூ சலமாவை சேர்ந்த ஒரு மனிதர் எழும்பி, யா ரசூலல்லாஹ், அவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் நல்ல வசதியோடு இருக்கிறாரு, அவர் உடுப்பெல்லாம் உடுத்துக்கொண்டு கண்ணாடியில அழகு பார்த்து கொண்டு இருக்கிறது தான் அவருக்கு இங்க வராம தடுத்துச்சு அப்படின்றார். அவரு மதீனாலேருந்து உடுப்பெல்லாம் மாத்தி மாத்தி அதை அழகு பார்த்து கொண்டு அவர் அதுல மிதந்துட்டு இருக்கிறாரு, அதனாலதான் அவர் இங்க வரல அப்படின்றார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிஸ மா குல்த் யா ரசூலல்லாஹ் வல்லாஹி மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக அவரிடத்தில் நலவை தவிர நாங்கள் வேற எதையும் காணவில்லை. அவர் அப்படி வராம இருந்திருக்க மாட்டார், வேணுமென்று பொருளாதாரத்துக்காக அவர் என்ன செய்ய மாட்டாரு, வராம இருந்திருக்க மாட்டாரு அப்படின்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்க. இந்த நேரத்துல தான் அபூ ஹைஸமான்றவரு தபூக்குக்கு போறார். இந்த சப்ஜெக்ட் இதே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க. அபூ ஹைஸமா என்ன செய்யறாருண்டா, இவரும் ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு போனதுக்கு பிறகுதான் மதீனாவுக்கு வரார். பார்த்தா உத்தரமில்ல, எல்லாம் தபூக்குக்கு போய்த்தாங்க. இந்த அபூ ஹைஸமா போய் பார்க்கிறாரு, 2 தோடம், அவருக்கு 2 தோடம், 2 மனைவிமார், 2 தோட்டத்திலையும் பழங்கள் எல்லாம் காய்ச்சி நிழல், அந்த அவ்வளவு கடுமையான குளிரான நேரத்திலையும் அவர் 2 தோட்டமும் அவ்வளவு கூலாய் தண்ணி எல்லாம் நிறைச்சி மனைவி 2ம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அபூ ஹைஸமா வாசலுக்கு பார்க்கிறாங்க, உடனே விசாரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு போயிருக்கிறாங்க. அபூ ஹைஸமா உள்ளத்திலே பேசிக்கொண்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெயிலிலே காய்ந்த நிலையில் ஜிஹாதிலே யுத்தகலத்திலே இருக்கிற நேரம் நான் என்னுடைய மனைவிகளோடு இந்த பசுமையான நிழலில் இருப்பதா என்று சொல்லி உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட தபூக்குக்கு போறதுதான் முடிவு உண்டு. உடனே தபூக்குக்கு என்ன செஞ்சாங்க, அபூ ஹைஸமா சேர்ந்தார்கள் அப்படின்னு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வரல. இப்ப அவர் சொல்றாரு, நான் மதீனாலேயே தங்கிட்டேன், எனக்கு போக கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலே இருந்து மதீனாவுக்கு திரும்பி வாரார்கள் என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்டது. அவர் சொல்றாரு, கேள்வி பட 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 என்ற இதயம் இறுகத் தொடங்கியது. ஒரு வேதனையில இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் இப்ப வந்தா பதில் சொல்லணும். ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்பாங்க. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் வாராங்க என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்ட உடனேயே என்ற இதயம் படபடக்க தொடங்கியது. சுப்ஹானல்லாஹ். எப்படி அன்புள்ள சகோதரர்கள், இதான் வார்த்தை. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன பொய் சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றார். ரசூலுல்லாஹ் ஏன் வரலன்னு என்கிட்ட கேட்டா பொய்க்கு ப்ரிப்பேர் ஆயினேன், நான் என்ன பொய்ய சொல்லி எப்படியாவது ரசூலுல்லாஹ்ட்ட தப்பிக்கலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்ன சொந்தக்காரர்கள்ட்ட எல்லாம் வைத்து நான் ஆலோசனை அட்வைஸ் கேட்டேன். ரசூலுல்லாஹ் நான் என்ன சொல்றேன், எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட இதுல இருந்து தப்புற என்று அட்வைஸ் கேட்டேன்.
இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிற நேரம் ரசூலுல்லா மதீனாவுக்கு வந்தார்கள். ரசூலுல்லா மதீனாவுக்குள் வந்தால் பள்ளிக்குள்ள வந்து 2 ரக்காத் தொழுவாங்க. அது ரசூலோட வளம். அவர் சொல்றார், வந்த ரசூலுல்லா மஸ்ஜிதுன் நபவியிலே 2 ரக்காத் தொழுதார்கள். தொழுது முடிந்து அப்படியே திரும்பி விசாரிப்பாங்க, ஏன் வரல, எல்லாட்டையும் கேட்பாங்க. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இப்ப பயத்தோட இருக்கிறேன், பொய் என்னமாவது சொல்லணும், என்ன பொய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இஹ்லாஸான வார்த்தை சகோதரர்கள், நம்ம அப்படியா பேசுவோம்? நம்ம இந்த சம்பவத்தை சொல்ற நேரம் நான் வந்து அப்படி சும்மா எல்லாம் போகாமிக்கல, அல்லாஹ்க்கு இதெல்லாம் தான் நம்ம பேசுவோம். அவரு நான் வந்து வேணுமென்று தான் போகல, என்னாலதான் தவறு நடந்துச்சு, நான் பொய் சொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவரு ரசூலுல்லா வந்து கேட்க தொடங்கினோன்னே எனக்கு வந்து பொய் சொல்ற ஐடியாவே பேச்சுது. நான் பொய் சொல்றதுக்கு தான் ரெடியா இருந்தேன். ரசூலுல்லா கேட்கிறாங்க ஒவ்வொருத்தரா, இப்ப ஒவ்வொருத்தரா போறாங்க. அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 80 பேர் பின்வாங்கினாங்களா இல்லையா? அந்த 80 முனாஃபிக்குகளும் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட போய் எப்படி பேசுறாங்கடா, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி நான் இதுக்கு தான் வரல, வல்லாஹி நான் இதுக்கு தான் வரலன்னு பச்சை பொய்ய சொல்றாங்க. முனாஃபிக் வல்லாஹி பெருசு இல்லையே, வல்லாஹி இதுக்கு தான் வரல. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதாவது அவர்களுடைய வெளிப்படையை பார்த்து வஸ்தக்ஃபர லஹும் வ வகல சராயிரஹும் இலம், வெளிப்படை ரசூலுல்லாஹ் அவங்க என்னத்தை வெளிப்படையா சொல்றாங்களோ வல்லாஹி பண்ணிட்டீங்க தானே சரி அப்படின்ட்டு அதுக்கு பின்னால அவங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. அல்லாஹ் தஆலா உள்ளத்துல உள்ளதை யார்ட்ட பொறுப்பு சாட்டினாங்க? அல்லாஹ் இதுக்கு மேல ரசூலுல்லாஹ் கொண்டும் செய்யலாது. முனாஃபிக்குகள் வந்து வல்லாஹி எங்களுக்கு வரையல, யார் சொல்லா, கால் வருத்தம், அது வருத்தம், இது வருத்தம், பொண்டாட்டிக்கு சோமி இல்ல, ஒவ்வொருத்தரா வல்லாஹி பண்றான். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்க பொய்க்கு ப்ரிப்பேர் ஆகியிருந்தவர் சொல்றாரு, ரசூலுல்லாவை கண்ட உடனேயே எனக்கு பொய் சொல்ல மனசு வரல. ஏன் தெரியுமா? நான் என்னதான் பொய் சொன்னாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளாருக்கு அதை அறிவித்து விடுவான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் என்ன பொய் பேசினாலும் அல்லாஹ் யாருக்கு அறிவிச்சு, என்ன வந்து ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சிருவான், அறிவிச்சிருவான். அதனால என்ன முடிவெடுத்தேன்டா, எது உண்மையோ அதை பேசுவோம், அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், தீர்ப்பளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா விசாரிக்க இவர் ரிட்டர்ன் வருது. இவர் சொல்றாரு, ஃபலம்மா சல்லம்து அலைஹி தபஸ்ஸம தபஸ்ஸுமல் கதப். ரசூலுல்லாஹ் காப் இப்னு மாலிக் அடுத்ததா வரணும். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறாங்க. நான் நபிகளாருக்கு சலாம் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு சிரித்தார்கள். எப்படி அவதானிச்சுக்கிறாங்கன்னு பாரு. கோபத்தோட சிரிக்கிறது ஒண்டிக்கு, நல்ல மனசோட சிரிக்கிறது ஒண்டிக்கு. ரசூலுல்லாஹ் கண்ட காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கண்டோன்னே கோபம் வந்துட்டு, ஆனாலும் சலாம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கோபத்தோடு சிரித்தார்கள். சும்ம கால தஆல், காப் இப்னு மாலிக்கே வாங்கண்டாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் அமர்ந்தேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் அவர் உட்கார்றாரு. உள்ளத்தால பேசுறார், உள்ளத்தால் அவர் பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். அதுக்கு பின்னால நிறைய செய்திகள் அந்த வரலாற்றில் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை தொடர்ந்து வார வகுப்புகள்ல தொடராக அந்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நாங்கள் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.